ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ரெங்கநாயகா சமேத ஸ்ரீ ரெங்கநாத சுவாமி பரபிரம்மனே நமோ நமக. அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலினுடைய வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தினுடைய பகல்வர்களை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபம் செல்லக்கூடிய நிகழ்வினை எஸ்டிவியினுடைய நேரலையில் நாம் காண இருக்கிறோம். நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது சந்தன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். மேலும் மூலவர் முத்தங்கி சேவை காலை 6:45 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், பின்னர் 6:45 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா. நம்பெருமாள் தற்பொழுது சந்தன மண்டபத்திலிருந்து படியிறக்கம் கண்டருளி பக்தர்கள் வெள்ளத்திற்கு நடுவே புறப்பாடு கண்டருளி கொண்டிருக்கிறார். தென்னரங்கத்து இன்னமுதனாக விளங்கக்கூடிய அரங்கன் பக்தர்களுடைய வெள்ளத்தின் நடுவே மிதந்து கொண்டு பல்வேறு விதமான ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு அடியார்கள் புடைசூழ அர்ஜுன மண்டபம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்.
மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபம் சென்று கொண்டிருக்கிறார். ராமாயண காலத்திலே ராமருடைய பட்டாபிஷேகம் முடிந்து ராவணனுடைய தம்பி விபீஷணன் அவனுக்கு பரிசாக தான் ஆராதித்து வந்த அரங்கநாத பெருமாளை ஸ்ரீ ராமபிரான் கொடுத்திருக்கிறார். அரங்கனோடு கூடிய விமானத்தையே எடுத்து சென்ற விபீஷணன் காவிரி கரை சேர்ந்ததும் அங்கே நீராட எண்ணி விமானத்தை இறக்கியிருக்கிறான். அவ்வளவுதான். நீராடிட்டு விபீஷணன் விமானத்தை எடுத்தால் அவனால் எடுக்க முடியவில்லை. அரங்கனும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப மறுத்து விடுகிறான். விபீஷணன் ஏமாற்றத்தோடு வெறுங்கையனாகவே இலங்கைக்கு திரும்பியிருக்கிறான். என்றாலும் விபீஷணன் வேண்டிக் கொண்டபடி இலங்கையை நோக்கிய வண்ணமாகவே காவிரி கரையில் சயனித்து விடுகிறான் அரங்கன். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அரவணையில் துயில்பவனாகத்தானே இன்னும் காட்சி கொடுக்கிறான் அரங்கநாதன். அந்த அரங்கநாதனையே நாம் இன்று ஸ்ரீரங்கத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம். பணியரங்க பெரும்பாயல் பரஞ்சுடரையாம் காண அணியரங்கம் தந்தானை அறியாதார் என்று 1000 வருஷ அறியாதார்க்கு முன்பே பாடி வைத்திருக்கிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அவரை தென் தமிழ்நாட்டினர் மாத்திரமல்ல, மற்ற வடநாட்டினர் அனைவருமே அறிவார்கள். சப்த பிராகாரங்களோடு கூடிய ஸ்ரீ அரங்கநாத சுவாமியினுடைய திருக்கோவில் ஒரு காலத்தில் காவிரி மணலில் புதைந்து விடுகிறது. காடு மண்டி விடுகிறது. தர்மவர்மா என்னும் சோழ மன்னன் வேட்டைக்கு வந்தபொழுது ஒரு கிளி அவன் காதில் அங்கு ரங்க விமானம் புதையண்டு கிடந்த ரகசியத்தை சொல்கிறது. காடு வெட்டி நிலந்திருத்தி சோழ மன்னன் ரங்க விமானத்தை வெளிக்கொணர்கிறான். கோவில் கோபுரம் விமானம் மண்டபம் எல்லாம் கட்டி அங்கு அரங்கநாதனை கிடத்தி வைக்கிறான். கிளி சொன்னதை மறக்காமல் கிளிமண்டபம் ஒன்றையும் கட்டுகிறான். அந்த கிளிமண்டபத்தின் வாயிலாகவே நம்பெருமாள் ரேவதி மண்டபத்தை கடந்து அர்ஜுன மண்டபம் செல்கிறார். தன் பெயரால் தர்மவர்மா பிரதட்சணம் ஒன்றையும் எழுப்புகிறான். இவற்றன் பின் வந்த மன்னரும் மக்களும் ஒவ்வொரு பிராகாரமாக கட்டி முடிக்கிறார்கள். இப்படி எழுந்த பிரதட்சணங்களும் மதில்களும் தான் 6. அவைதாம் ராஜமகேந்திரன் பிரதட்சணம், குலசேகரன் பிரதட்சணம், ஆளிநாடன் பிரதட்சணம், அகலங்கன் பிரதட்சணம், திருவிக்கிரமன் பிரதட்சணம், மாட்ட மாளிகை பிரதட்சணம் என்பவை. 7 மதில்களையும் 7 ஆடைகளாக வணைந்திருக்கிறான் அரங்கநாதன் என்பர். இதனையே அடைய விளைஞ்சான் என்றும் கூறுவர் பாமர மக்கள். இந்த மதில்கள் எல்லாம் யார் யாரால் எப்போது எப்போது கட்டப்பட்டன என்று விரித்தல் இயலாது. ஒன்று மட்டும் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. இந்த கோவிலுக்கு பெரிய மதிலை கட்டியவன் ஆளிநாடனான திருமங்கை மன்னனே. அவனது காதலி குமுதவள்ளியினுடைய விருப்பப்படி பரமபாகவதற்கு ததியாரதனை கைங்கரியம் செய்வதை மேற்கொள்கின்றான். தன் கையில் பொருள் இல்லாத போதெல்லாம் வழிப்பறி செய்கிறான். இவனுக்கு அருள் பாலிக்கவே அரங்கனும் அவன் துணைவி ரங்கநாயகியும் திருமண தம்பதிகளாக வந்து இந்த மங்கை மன்னனாம் கலியன் கையில் சிக்கிக் கொள்கிறார்கள். கலியனும் அந்த ஆடை அணிகலன்களை எல்லாம் கவர்ந்து கொள்கிறான். கவர்ந்த பொருளையெல்லாம் மூட்டையாக கட்டிய போது அதை எடுத்துச் செல்ல இயலாதனாக நின்றிருக்கிறான். அப்படி எடுக்க இயலாதபடி செய்த மந்திரம் என்னவென்று கேட்டபொழுது மணவாள கோலத்தில் வந்த அரங்கன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அஷ்டாட்சர மகாமந்திரத்தையே உபதேசிக்கிறான். இவ்வாறு ஞானோதயம் பெற்ற கலியனே பின்னர் திருப்பதிகள் பலவற்றிற்கும் சென்று பாடி பாடி நாராயணனை பரவியிருக்கிறான். தேடிச் சேர்த்த பொருளையெல்லாம் அரங்கனுக்கு மதில் கட்டுவதிலேயே செலவழித்திருக்கிறான். இவன் கட்டிய மதிலே ஆளிநாடன் திருமதில் என்ற பெயரோடு நின்று நிலவுகிறது இன்றும். சப்த பிராகாரங்களோடு கூடிய இந்த கோபுரங்களுக்கு 21 கோபுரங்கள். அவைகளில் முக்கியமானவை 2. ஒன்று கீழ்ப்பக்கம் உள்ள வெள்ளை கோபுரம், மற்றொன்று தென்பக்கம் உள்ள நான்முகன் கோபுரம். கோவிலில் நுழையும் பிரதான வாயில் இந்த நான்முகன் கோபுர வாயிலே. தென் திசை நோக்கி அரவணையில் துயிலும் அரங்கநாதனை தரிசிக்க
தென்வாயில் வழியாகச் செல்வதுதானே முறை. உள்ளே சென்றால் உங்கள் முன் நிற்பது ஒரு ரெங்க மண்டபம், அதனையும் முந்திக்கொண்டு ஒரு 4 கால் மண்டபம், கார்த்திகை மண்டபம். இதையெல்லாம் கடந்து நாம் பிரதான கோயிலுக்குள் நுழைந்தால் அங்குள்ள ஒரு பெரியதொரு மண்டபத்தில் கருடாழ்வார் பெரிய வடிவில் அரங்கநாதனை சேவித்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறார். அவரையும் வணங்கிவிட்டு மேல் நடந்தால் அடுத்த கட்டு அங்கே பொன்போர்த்த கொடிமரம், பலிபீடம் எல்லாம். இவற்றையெல்லாம் கடந்து கர்ப்ப கிரகம் பிரணவாகாரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த கருவறையின் பேரில் உள்ள விமானம்தான் ஸ்ரீரங்க விமானம். அந்த விமானத்துக்கே பொன்தகடு வேய்ந்து அதில் பரவாசு தேவனையும் உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த விமானமே ஆதியில் விபீஷணன் எடுத்து வந்த விமானம். இந்த விமானத்தோடு கூடிய கருவறையில்தான் அரங்கநாதன் அருதில் கொள்ளுகின்றான். கருது செம்பொனின் அம்பலத்தில் கடவுள் நின்று நடிக்கிறான் என்று பாடிய கவிஞர் இந்த காப்புக்குள்ளே புதையுண்டு கிடக்கிறான். அகன்ற மார்பிலே முத்தாரம், கௌஸ்துபம், வனமாலையெல்லாம் புரள்கின்றன. தலையிலே நீண்டு என்ற கிரீடம் அணி செய்கிறது. இத்தனை கோலத்துடன் இருக்கும் அவன் தனிமையை நாடியிருக்கிறான். என்றும் இணை பிரியாத துணைவியரான ஸ்ரீதேவி பூதேவிகளுக்கு கூட அங்கு இடமில்லை. நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மாவும் எழவில்லை. இதற்கெல்லாம் ஈடு செய்யவே அந்த கிடந்த கோலத்தின் முன்பு நின்ற கோலத்திலே ஸ்ரீ நம்பெருமாள், அழகிய மணவாள பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியரோடு தங்க மஞ்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த உற்சவரையே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். நம்பெருமாள் அரையர் சுவாமிகளுடைய தீந்தமிழ் பாசுரங்களை கேட்டு திருவத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்திற்காக அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருளி கொண்டிருக்கிறார். இந்த அரங்கநாத சுவாமி தன்னை ஆராதித்து வந்த ஸ்ரீராமனைப் போல ஏகபத்தினி விரதன் அல்ல. எப்பொழுதும் உள்ள ஸ்ரீதேவி பூதேவியரோடு இன்னும் 5 பேர்கள் இவனது மனைவியர். அதனால்தானோ என்னவோ தனிமையை விரும்பி கருவறையில் ஒருவரையும் நுழைய விடாமல் கதவடைத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை மனைவியர் இருந்தாலும் இவனது பட்டமகிழ்ச்சி ஸ்ரீ ரங்கநாயகி தாயார்தான். தனிக்கோயிலில் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் படிதாண்டா பத்தினி. உற்சவ காலங்களில் கூட தன் கோயிலை விட்டு வெளியே வருவதில்லை. ஸ்ரீ ரங்கநாதர் தான் அவளை தேடிக்கொண்டு தாயார் சன்னதிக்கு வருகிறார். ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு அடுத்த பகுதியாக கமலவல்லி நாச்சியார். உறையூரிலிருந்து அரசாண்ட நந்தசோழன் மகள்தான் அவள். தாமரை ஓடையிலே கமல மலர்களோடு மலராக பிறந்தவள் இந்த கமலவல்லி. இவள் அரங்கநாத சுவாமியிடம் ஆறாத காதல் கொள்கிறாள். அதிரூப சுந்தரியான இவளை மணக்க இந்த அரங்கனுக்கு கசக்கவா செய்யும். அவளையும் மணந்து கொள்கிறான். அதன் பின் அரங்கத்திலும் உறையூரிலுமாக இருந்து வாழ்கிறான். இக்கமலவல்லியைப் போலவே சேரமன்னன் குலசேகர பெருமானது மகள் சேரகுலவல்லியும் ரங்கநாதனை காதலித்து மணந்து கொள்கிறாள். மார்கழி மாசத்திற்கே உரிய விசேஷமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வாருடைய திருமகளாக அவதரித்த ஆண்டாளும் இந்த அரங்கனிடம் காதல் கொண்டு அவளுக்கும் இந்த அரங்கநாதன் ரங்கமன்னாராகவே சேவை சாதித்து அவளையும் மணந்து கொள்கிறான். இவர்களெல்லாம் போகட்டும். தற்பொழுது அர்ஜுன மண்டபம் சென்று நாம் நம்பெருமாளை சேவிக்கும் பொழுது நம்பெருமாளுடைய இடப்புறம் இருக்கக்கூடிய பிபி நாச்சியார் சந்நிதி, டெல்லி சுல்தானின் மகள். முகம்மதியர்கள் இந்த நாட்டை படையெடுத்து இங்குள்ள கோவில் கோபுரங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கியதெல்லாம் சரித்திரம் கூறக்கூடிய உண்மை. இப்படி படையெடுத்த பாதுஷா ஒருவன் ஸ்ரீரங்கம் வரை வந்து இங்குள்ள பல விக்கிரகங்களை எடுத்துச் சென்றான். விக்கிரகங்களோடு விக்கிரமாக அழகிய மணவாளனையும் எடுத்துச் சென்றான். ஆனால் பாதுஷாவின் மகள் இந்த அழகிய மணவாளனுடைய அழகில் ஈடுபட்டு அவனை மட்டும் தன் அந்தப்புறத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறாள். அவன் அழகுக்கு அடிமையாகியிருக்கிறாள். பின்னர் ஸ்ரீரங்கத்து ஸ்தலத்தார் பாதுஷாவை அணுகி அவன் எடுத்துச் சென்றுள்ள அழகிய மணவாளனை திரும்ப தர கேட்டிருக்கிறார்கள். பாதுஷாவும் தன் மகள் தூங்கக்கூடிய சமயம் அறிந்து அழகிய மணவாளனை அவர்களிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். விழித்தெழுந்த பாதுஷாவின் மகள் தன் அழகிய மணவாளனை காணாது அவனை தேடி ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி வந்திருக்கிறாள். இத்தனை பிரேமை கொண்ட மங்கையை இந்த அரங்கநாதன் பின்னர் மணந்து கொண்டதில் வியப்பில்லை. இந்த பாதுஷா மகளே துலுக்க நாச்சியார் என்ற பெயரிலே ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே தனிக்கோயிலில் இருக்கிறாள். சித்திர உருவிலே இக்கோவிலில் உறையும் பெருமாளுக்கு நிவேதனம் ரொட்டியும் வெண்ணையும். அக்கார அடிசிலும் அரவணையும் அந்த பாதுஷா மகளுக்கு ஒத்துக்கொள்ளாதே. பின்னர் அவள் கொடுப்பதைத்தானே இவன் ஏற்றுக்கொள்ள வேணும். இதற்கென்றே மாமனாராகிய பாதுஷா கொரநாட்டில்
2 கிராமங்களையே சீதனமாக வேறு கொடுத்திருக்கிறாராம். இப்படியெல்லாம் மனைவியர் பலரை சேர்த்து கொண்டிருக்கிறாரே, இது சரிதானா என்று ஒரு கேள்வி நம் மனதில் எழும். கண்ணனாக கோகுலத்தில் அவதரித்த போதும் இவர் எண்ணிறந்த கோபியரது காதலனாக வாழ்ந்திருக்கிறாரே. பெருமாளை பதியாக உடைய உயிர்களாகிய பக்தர்கள் எல்லாரும் எப்பொழுதுமே தவங்கிடக்கிறார்கள். அருளாளனான பெருமானும் அவர்களையெல்லாம் தன் காதலிலாக ஏற்றுக்கொள்ள தயங்குவதில்லை. இந்த தத்துவ உண்மையை விளக்குவதற்கே இத்தனை திருவிளையாடல்கள் என்று மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் உண்மை என்ன என்று விளங்கும் அல்லவா. அரங்கனையும் அவனது துணைவியரையும் தரிசித்து வெளியே வரும்பொழுது வேணுகோபாலன் சந்நிதி. அங்குள்ள வேணுகோபாலனை விட அவனை சுற்றி நிற்கக்கூடிய கோபியர்கள் அழகான சிற்ப வடிவத்தினர். அரங்கத்தினுடைய கோவில் நிர்வாகத்தை சீரமைத்த ஸ்ரீ ராமானுஜர் சந்நிதி. மணவாள மாமணிகள் கைங்கரியங்கள் பலவற்றை மேற்கொண்டிருக்கிறார். இந்த அரங்கத்து அரவணையானை ஆழ்வார்கள் எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். பதின்மர் பாடிய பண்பெருமாள் என்ற புகழ் இவர் ஒருவருக்குத்தானே. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகர்லானே என்று தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாடலை எத்தனை தரம் வேண்டுமானாலும் பாடி பரவலாமே. திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகளிக்கும் குலசேகரது பக்தி எவரது பக்திக்கு குறைந்தது? அரங்கத்து இன்னமுதரது குழல் அழகிலும் வாயழகிலும் தன்னை இழந்து நின்றவள் ஆண்டாள். பெரியாழ்வாரோ எய்ப்பு என்னை வைந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து வைத்து முக்தி பெற வழி சொல்லுகிறார். அரங்கனும் இவர்களுக்கெல்லாம் அருள் செய்தது போல நமக்கும் அருள் செய்வார். வைகுந்த ஏகாதசியுடைய முதல் 10 திருநாள் பகல் 10, வைகுண்ட ஏகாதசியை தொடர்ந்து வரக்கூடிய 10 நாட்கள் ராப்பத்து. வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நாம் நம்பெருமாளை தரிசித்து நம்பெருமாளை பிரார்த்தனை செய்து நாமும் அவனது திருவடியில் சேர்வதற்காகவே மோட்சம் பெற வேண்டும் என்பதற்கே இத்துணை உற்சவங்கள் நடத்தப்பெறுகின்றன. நாவுண்டு நீ உண்டு நாமம் தரித்தோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூவுண்டு வண்டுரங்கு சோலைமதில் அரங்கத்தே உலகை உண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு என்று நம்பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்வார். இதோ ஆடி ஆடி அடியார்கள் சூழ அர்ஜுன மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்தில் எழுந்தருள இருக்கிறார் நம்பெருமாள்.
நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்திற்குள்ளே எழுந்தருளிவிட்டார். ஆழ்வார்கள் அவரை தொடர்ந்து பின் சென்று நம்பெருமாளுக்கு முன் இருந்து இன்றைய அரையர் சேவை முழுமையாக பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதற்காக இருக்கின்றார்கள். நம்பெருமாள் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளிவிட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் அரையர் சேவையானது ஆரம்பிக்கப்பட்டு திருமாலை முதல் பாசுரம் அபிநயம், வியாக்கியானம், 6ஆம் பாசுரம் அரங்கனாருக்கு ஆட்சேயாதே வரை அபிநயம், திருவாராதனம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, 55 பாசுரங்கள், அமலநாதிபிரான் 10 பாசுரங்கள், அபிநயம், வியாக்கியானம் நடைபெறும். தொடர்ந்து எஸ்டிவினுடைய நேரலையில் இருந்து தங்களுடைய இல்லத்தில் இருந்தவாறே அரங்கனை கண்டு அவனது அருளுக்கு பாத்திரமாகும்படி பக்தர்களை எஸ்டிவியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஜோதிட கலாநிதி ரங்கபாஷ்யம், ஸ்ரீரங்கம்.